Good morning students. Today I am going to teach you abbreviations. 10th standard students சொல்றேன். English abbreviation. Last classல வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து plural forms-உம் affixes இது ரெண்டும் நம்ம பார்த்திருந்தோம். Affixes அப்படினா prefix suffix சொல்லுவோம். Plural form-உம் affixes-உம் பார்த்திருந்தோம். So இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது abbreviations. So abbreviations அப்படினா என்ன அப்படினா abbreviation is typically a shortened form of words used to represent the whole அப்படின்றாங்க. So அது actually என்னன்னா abbreviation வந்து பாத்தீங்கன்னா a short form of word or phrase அப்படினு சொல்லுவோம். இப்போ பாருங்க இங்க பாருங்க radar அப்படினு இருக்கு. So radio detection and ranging அப்படினு சொல்றோம். அதாவது இப்போ நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சிஎம் அப்படின்னு சொல்றாங்க, சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்றோமா. ஸோ ஒரு வேர்டு இல்லைன்னா ஒரு ஃப்ரேஸ் அதை வந்து ஷார்ட் ஃபார்மாக சொல்றதுக்கு பேர் தான் அப்ரிவேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த அப்ரிவேஷன்ஸ்ல நம்ம என்ன அடுத்தது பார்க்க போறோம்னா கான்ட்ராக்ஷன்ஸ் வித் ஐ, யூ, ஹி, ஷி, இட், we and they இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம நார்மலாகவே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். ஆனால் நிறைய பேர் வந்து அதோட மீனிங் தெரியாமல் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது எம் இருக்குது. இது வந்து இதோட மீனிங் என்னென்னா ஆம். ஸோ இப்போ நம்ம ஐஎம் அப்படின்னு சொல்லும் போது ஐஏஎம் போட்டு ஐஎம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஷார்ட் ஃபார்மாக எழுதணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஐஎம் அப்படின்னா இது இப்படி எழுதுனீங்கன்னா ஐஎம் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்இ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்படின்னா என்ன மீனிங்னா ஆர், ஏஆர்இஆர் அந்த ஆரை குறிக்கிறது. ஸோ யூஆர், விஆர், தே ஆர். ஸோ இதெல்லாம் தே ஆர் அப்படின்னு தே ஏஆர்இஆர் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக ஷார்ட் ஃபார்மில் எழுதுறோம். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அண்ட் ஹேஸ். ஸோ ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேவ், have, you have, we have, they have. அடுத்தது will, I will, you will, he will, she will, it will, we will, they will. ஸோ இதெல்லாமே ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா had இல்லைனா would அப்படின்னு சொல்லுவோம். I would, I had அந்த மாதிரி சொல்கிற மாதிரி. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா us. இந்த எஸ் வந்து எதை குறிக்குதுன்னா அஸ் அப்படின்னு குறிக்கும். ஸோ லெட் அஸ் அப்படின்னா நம்ம லெட் யூஎஸ்எஸ் லெட் அஸ் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக ஷார்ட் ஃபார்மாக லெட் அஸ் இந்த மாதிரி எழுதா லெட் அஸ் அப்படிங்கிறது தான் மீனிங் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி கான்ட்ராக்ஷன்ஸ் வித் ஆக்சிலரி வேர்ப் அண்ட் நாட். இப்போ நாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன என்ஓடி நாட் அப்படின்னு சொல்கிறோமா. ஸோ இந்த என்ஓடி நாட் அதோடைய கான்ட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்டி. ஸோ இதை தான் வந்து நம்ம நாட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆரண்ட், இசன்ட், வாசன்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆர் நாட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆரண்ட் அப்படிங்கிறது என்ன மீனிங்னா ஆர் நாட், இசன்ட் அப்படின்னா இஸ் நாட், வாசன்ட் அப்படின்னா வாஸ் நாட், ஹேவன்ட், ஹேசன்ட், ஹேடன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் நாட், ஹேஸ் நாட், ஹேட் நாட். அடுத்தது காண்ட், குடண்ட், cannot, could not. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். didn't, don't, doesn't, did not, do not, does not, won't, shan't, will not, shall not அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ அது கான்ட்ராக்ஷன் வந்து பாருங்கள். இந்த நாட் அப்படிங்கிறத நம்ம என்டி அப்படிங்கிறத மாதிரி போட்டு நாட்னு சொல்லி மாற்றுறோம். ஸோ கான்ட்ராக்ஷன் எக்ஸ்பேன்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தா தட் இஸ், ஐ எம், யூ ஆர், இட் இஸ், ஷீ இஸ். ஸோ இந்த மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அப்ரிவேஷன்ஸு. கான்ட்ராக்ஷன்ஸ் வித் ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி அண்ட் தே. இது வந்து கான்ட்ராக்ஷன்ஸ் வித் ஆக்சிலரி நாட். அந்த நாட் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன்ஸ் வந்து சில இதாக நம்ம பிரித்து வச்சுருப்போம். இதில் ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், டைட்டில்ஸ் பிஃபோர் நேம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ டைட்டில்ஸ் பிஃபோர் நேம்ஸ் அப்படின்னா
மிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எம்ஆர் அப்படின்னா அதோடைய ஷார்ட் ஃபார்ம், மிஸ்டரோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் என்னது எம்ஆர் அப்படிங்கிறது. இதில் ப்ரொஃபஸர், ரெவரண்ட், ஹானரபிள், ஜேஆர் அப்படின்னா ஜூனியர், ப்ரெஸ் அப்படின்னா பிரசிடென்ட். நான் எல்லாமே சொல்லலை, சும்மா ரெண்டு சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னாவே புரியும். ஸோ இதிலே வந்து சிங்குலர் ப்ளூரல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், நேம்ஸ் ஆஃப் ஃபியூ ஆப்ஜெக்ட்ஸ். விசிஆர் அப்படின்னா வீடியோ கேசட் ரெக்கார்டர், சிடி அப்படின்னா காம்பேக்ட் டிஸ்க், டிவிடி டிஜிட்டல் வீடியோ, இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். டிவி அப்படின்னா டெலிவிஷன். ஸோ அடுத்தது வேர்ட்ஸ் வித் நம்பர்ஸ். இப்போ ஏஎம், நீங்கள் ஏஎம் பிஎம் அப்படின்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை நான் ஏஎம் அப்படின்னா என்னென்னா ஆண்ட் மெரிடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்ட் மெரிடியம். பிஎம்னா போஸ்ட் மெரிடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிஃபோர் நூன், ஆஃப்டர் நூன். ஏஎம்னா பிஃபோர் நூன், பிஎம்னா ஆஃப்டர்நூன். ஸோ நம்ம வந்து ஆண்ட் மெரிடியம், போஸ்ட் மெரிடியம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். ஸோ நம்ம எல்லாருமே யூஸ்வலாக என்ன யூஸ் பண்ணுற வேர்டு ஏஎம் பிஎம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் அப்ரிவேஷன்ஸ் தான், ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறது. இதில் பாருங்கள், காமன் லாட்டின் டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். இடிசி அப்படின்னு போட்டோம்னா என்ன எக்ஸெட்ரா அண்ட் சோஃபார்னு சொல்கிறது. ஐ அப்படின்னா தட் இஸ், இஜி ஃபார் எக்ஸாம்பிள், விஎஸ் அப்படின்னா வேர்சஸ். ஸோ இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் பாருங்கள், அடுத்தது டேர்ம்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் யூனிட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ எஃப்டி ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் ஃபீட், கேஜினா கிலோகிராம், கேஎம்னா கிலோமீட்டர், எம்எம்னா மில்லிமீட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நேம்ஸ் ஆஃப் ஃபெமிலர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதில் பாருங்கள், ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இசி எலெக்ஷன் கமிஷன். ஸோ அடுத்து நேம்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ். ஸோ யூஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இப்போ நம்ம அமெரிக்காவுக்கு ஆக்சுவலாக வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு தான் சொல்லுவோம். ஆனால் நம்ம வந்து ஷார்ட் ஃபார்மாக யூஎஸ்ஏ. இப்போ யூகேனா யுனைடெட் கிங்டம். நம்ம லாங் காமன் ஃப்ரேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்யூ, இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் அப்படின்றாங்க. எம்பிஹெச் மைல்ஸ் பர் ஹார், மைல்ஸ் பர் ஹார். ஸோ இதுதான் வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இப்போ இருக்கிற இதெல்லாம் நீங்கள் ஆக்சுவலாக காமனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். நான் வந்து உங்களுக்கு அதை புரியறதுக்காக நான் ஒவ்வொன்றிலையும் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், இப்படி தான் கேட்பாங்க. எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் அப்ரிவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ சிம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடல், ஐஎஸ்ஆர்ஓ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இது WHO அப்படிங்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், சிசிடிவி க்ளோஸ்டு சர்க்யூட் டெலிவிஷன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்த்தது, அதாவது அப்ரிவேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் உங்களுக்கு இது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள்லாம் யூஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறது தான். நான் இந்த மாதிரி இன்னும் நிறையா உங்களுக்கு எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் இந்த கிளாஸை ஒரு வீடியோ பார்த்து முடித்த உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஹோம்ஒர்க்குக்கு அந்த அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே கைடில் இருக்கக்கூடியதை எடுத்து பிக்சராக எடுத்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இது எக்ஸாமுக்காக மட்டும் இல்லை, உங்களுடைய லைஃப்லையும் நீங்கள் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேசுகிறதுக்கும் சரி, ரைட்டிங் ஸ்கில்ஸ்லேயும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த சப்ஜெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.